டார்க் சைக்காலஜி, தப்பிக்க போறது எப்படி? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சீரியஸான ஆனா செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போறோம். டார்க் சைக்காலஜி. இது மற்றவங்களை கஷ்டப்படுத்த இல்ல, நாம ஒரு விக்டிம் ஆகாம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். சரி, டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். அந்த 3 ஆபத்தான முகங்கள் டார்க் ட்ரையாட். 1. நார்சிசிசம், த ஈகோ கிங். இவங்களுக்கு உலகம் தன்னை சுத்தி தான் சுழலணும்னு ஆசை. எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் புதுசா கார் வாங்கியிருப்பார். நீங்க அதை பாராட்டும் போது உங்க குரூப்ல இருக்கிற நார்சிசிஸ்ட், இதென்ன பிரமாதம், நான் போன மாசம் வாங்கின போன் இதோட காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லி டாபிக்கை தன் பக்கம் திருப்பிடுவார். அவங்க பேச்சை தவிர வேற எதுவும் அங்க முக்கியமா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. 2. மேக்கியவெல்லியனிசம், த மாஸ்டர் மைண்ட். இவங்க ரொம்ப கால்குலேட்டிவ். எமோஷன்ஸை விட ரிசல்ட் தான் முக்கியம். எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா மாற்றி விடுவார். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தனக்கு எதிராக பேசுவாங்கன்னு பிளான் பண்ணி பிரிச்சு விடுறது. இது ஒரு செஸ் கேம் மாதிரி. 3. சைகோபதி, த கோல்ட் ஹார்ட். இவங்களுக்கு மற்றவங்க வலி புரியாது. எக்ஸாம்பிள், ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடைக்கிறத பார்த்தா கூட ஐயோ பாவம்னு நினைக்காம இதனால இன்னைக்கு டிராஃபிக்ல என் டைம் வேஸ்ட் ஆகுதேன்னு கோபப்படுவாங்க. இவங்க கிட்ட எம்பத்தி 0. பகுதி 2. உங்களை சிக்க வைக்க பயன்படும் வலைகள், டெக்னிக்ஸ். 1. கேஸ்லைட்டிங், த மைண்ட் கேம். புது எக்ஸாம்பிள், நீ போன வாரம் 500 ரூபாய் என்கிட்ட கொடுத்தேனே ஞாபகம் இருக்கான்னு கேட்பீங்க. ஆனா அவங்க இல்லவே இல்ல, நீ காசே கொடுக்கல, உனக்கு என்ன ஆச்சு, ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு, போய் செக் பண்ணேன்னு சொல்லுவாங்க. நீங்க நிஜமாவே கொடுத்திருப்பீங்க, ஆனா அவங்க பேசுறத கேட்டு நீங்களே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. 2. லவ் பாம்பிங், த ஃபேக் பாரடைஸ். எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு பையனை மீட் பண்ணி 2 நாள் தான் ஆகும். அதுக்குள்ள நீதான் என் உலகம், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லன்னு மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அந்த அன்புல மயங்கி நிற்கும் போது மெதுவா நீ அந்த ஃப்ரெண்டு கூட பேசாத, எனக்கு பிடிக்கலன்னு உங்களை லாக் பண்ணுவாங்க. 3. கில்ட் ட்ரிப்பிங், இமோஷனல் பிளாக்மெயில். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொன்னா உங்க பார்ட்னர் அல்லது ஃப்ரெண்ட் பரவாயில்ல போ, நான் இங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்ஜாய் பண்ண, எனக்கு யாரு இருக்கான்னு சொல்லி உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி உணர வைப்பாங்க. நீங்க பாவம் நினைச்சு உங்க பிளானை கேன்சல் பண்ணுவீங்க. 4. ஃபேர் மாங்கரிங், ஃபியர் ஃபேக்டரி. ஒரு மார்க்கெட்டிங் ஆள் வந்து இந்த இன்சூரன்ஸ் இப்பவே எடுக்கலனா உங்க ஃபேமிலி ரோட்டுக்கு வந்துடும்னு பயமுறுத்தி ஒரு பொருளை விற்கிறது. பயத்தை மூலதனமாக்கி உங்களை ஒரு முடிவெடுக்க வைக்கிறது. 5. பிளேயிங் தி விக்டிம், த சேட் ஆக்ட். எக்ஸாம்பிள், ஒருத்தர் உங்ககிட்ட தப்பு பண்ணுவார். நீங்க அதை தட்டி கேட்டா பதிலுக்கு அவர் அழ ஆரம்பிச்சிடுவார். எல்லாரும் என்னை தான் திட்டுறீங்க, என் நிலைமை யாருக்கும் புரியலன்னு சொல்லி தப்பு பண்ணவர் மேல பரிதாபம் வர்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவார். அன்பு எனும் அழகான சிறை, த லவ் பாம்பிங் ட்ராப். சூழல், ராகுலும் அனிதாவும் பழக ஆரம்பித்து வெறும் 10 நாட்கள் தான் ஆகிறது. ராகுல் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துவிட்டு பேசும் உரையாடல். ராகுல் அனிதாவுக்கு ஒரு விலை உயர்ந்த போன் அல்லது ஜுவல்லரி பாக்ஸை நீட்டுகிறான். இந்த அனிதா, இது உனக்காக. அனிதா அதிர்ச்சியுடன், என்ன ராகுல் இது, நாம பழகி 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் எதுக்கு, என்னால இதை வாங்கிக்க முடியாது. ராகுல் அவள் கண்களை ஆழமாக பார்த்து, டேஸ் முக்கியமில்ல அனிதா, கனெக்ஷன் தான் முக்கியம். உன்னை பார்த்த அந்த முதல் நிமிஷமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, யூ ஆர் தி ஒன்னு. என் லைஃப்ல நான் தேடிட்டு இருந்த தேவதை நீதான், உனக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. அனிதா, தேங்க்ஸ் ராகுல், ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எல்லாம் ரொம்ப வேகமா நடக்கிற மாதிரி தோணுது. ராகுல் அவள் கைகளை பிடித்து கொண்டு, ஏன்னா இது சோல்மேட் கனெக்ஷன் அனிதா, மற்றவங்களுக்கு இது புரியாது, நீ ஏன் பயப்படுற, நான் இருக்கேன்ல, இனிமே உன் லைஃப்ல ஒரு சின்ன கஷ்டம் கூட வராம நான் பார்த்துப்பேன், நீ வேலைக்கு போய் ஏன் கஷ்டப்படணும், நான் உன்னை ஒரு மகாராணி மாதிரி வச்சுப்பேன். அனிதா, இல்ல, எனக்கு என் கரியர் முக்கியம் ராகுல். ராகுல் உடனே குரலை மாற்றி கொஞ்சம் சோகமாக, ஓ, அப்போ உனக்கு என் அன்பை விட அந்த வேலைதான் முக்கியமா, நான் 24 மணி நேரமும் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன், உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ இன்னும் கரியர் வேலைன்னு அந்த ஆபீஸ் ஆட்களை பத்தியே பேசிட்டு இருக்க, இது என் மனசை எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு தெரியுமா. அனிதா, இல்ல ராகுல், நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ராகுல் மீண்டும் ஸ்வீட்டாக, எனக்கு தெரியும் அனிதா, உனக்கு என் மேல அவ்வளோ லவ் இருக்குன்னு தெரியும், நீ இன்னைக்கு அந்த ஆபீஸ் பார்ட்டிக்கு போகலல, நாம 2 பேரும் மட்டும் தனியா லாங் டிரைவ் போலாமா, அந்த பார்ட்டிக்கு போனா மத்தவங்க உன்னை பாப்பாங்க, எனக்கு அது பிடிக்கல, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அனிதா குழப்பத்தில், ஆனா அது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட்டி. ராகுல் அழுத்தமாக, அந்த ஃப்ரெண்ட் உன்னை விட நான் முக்கியம்னு நினைச்சா போகாத, நான் உனக்காக எவ்வளோ பண்றேன் பாரு, ப்ளீஸ் என் செல்லம்ல, எனக்காக இதை செய்ய மாட்டியா.
இந்த உரையாடலில் ஒளிந்திருக்கும் ஆபத்துகள் ரெட் ஃபிளாக்ஸ். 1. தீவிரமான வேகம் இன்டென்ஸ் ஸ்பீட். 10 நாட்களில் சோல்மேட் நீதான் உலகம் என்று பேசி அவசரப்படுத்துவது. 2. தனிமைப்படுத்துதல் ஐசோலேஷன். வேலைக்கு போக வேண்டாம் என்பது, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போக விடாமல் தடுப்பது மைனஸ். இதெல்லாம் மெதுவா அவங்கள சமூகத்திலிருந்து பிரிக்கிற வேலை. 3. அன்பையே ஆயுதமாக்குவது இமோஷனல் ரான்சம். நான் உனக்காக இவ்வளவு பண்றேன், நீ எனக்காக இதை செய்ய மாட்டியா என்று கேட்டு அவங்களை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குவது. அடுத்த ஸ்டெப், இந்த லவ் பாம்பிங் ஆரம்பத்துல சொர்க்கம் மாதிரி இருக்கும், ஆனா போக போக இது ஒரு பெரிய கண்ட்ரோலிங் வலையா மாறும். நிஜத்தை மறக்கடிக்கும் நிழல் த கேஸ் லைட்டிங் கேம். சூழல், அனிதா தன் அலுவலக வேலையாக ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தபோது ராகுல் அவளுக்கு 10 முறை கால் செய்திருக்கிறான். மீட்டிங் முடிந்து அனிதா திரும்ப கூப்பிடும்போது நடக்கும் உரையாடல். அனிதா, ஹலோ ராகுல், சாரி, நான் மீட்டிங்ல இருந்தேன். 10 மிஸ்டு கால் இருக்கு, என்னாச்சு? ஏதும் எமர்ஜென்சியா? ராகுல் மிகவும் அமைதியாக ஒருவித ஏமாற்றத்துடன், இல்ல அனிதா, ஒண்ணுமில்ல, விடு, உனக்குத்தான் நான் எப்பவுமே முக்கியமில்லையே. அனிதா, என்ன ராகுல் இப்படி சொல்ற? நான் காலையிலேயே சொன்னேனே, இன்னைக்கு 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் எனக்கு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்கு, கூப்பிடாதன்னு. ராகுல் உடனடியாக மறிக்கிறான். நீ எப்போ சொன்ன? நீ சொல்லவே இல்லையே. அனிதா, என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில காஃபி குடிக்கும்போது கூட தெளிவா சொன்னேனே ராகுல். ராகுல் சிரிக்கிறான், மைனஸ் ஒரு நக்கலான சிரிப்பு. அனிதா, நிஜமாவே உனக்கு மெமரி ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது. நீ எதையாவது நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னதா கற்பனை பண்ணிக்கிற. நீ சொல்லவே இல்ல. நான் வேணா வாட்ஸ்அப் செக் பண்ணி சொல்லவா? நீ மெசேஜ் கூட பண்ணல. அனிதா குழப்பத்துடன் மெசேஜ் பண்ணல, ஆனா நேர்ல சொன்னேனே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ராகுல், பாரு, இப்படியேதான் நீ போன வாரமும் பண்ணின. அந்த பர்த்டே பார்ட்டிக்கும் நான் வரலன்னு நீயே நினைச்சுக்கிட்ட, ஆனா நீ என்ன கூப்பிடவே இல்ல. இப்பவும் அதேதான் பண்ற. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் உன் மூளை இப்போலாம் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அனிதா கொஞ்சம் தயக்கத்துடன், இல்ல ராகுல், நான் சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுது. ஒருவேளை நான் சொல்லலையோ? ராகுல் இப்போது குரலில் ஒரு அக்கறை கலந்த கண்டிப்புடன், தோணுது ஒருவேளை. பாத்தியா, உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ சொன்னதா நினைச்சுக்கிட்டு இப்போ என் மேல கோபப்படுற. இது ஒரு வகை மென்டல் டிசார்டர்னு நினைக்கிறேன். நான் உனக்காக இவ்வளவு கவலைப்படுறேன், ஆனா நீ என்னை ஒரு டிஸ்டர்பன்ஸா பாக்குற. அனிதா, இல்ல ராகுல், நான் அப்படி சொல்லல. சாரி, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ராகுல், இட்ஸ் ஓகே. ஆனா இனிமே உன் மெமரியை நம்பாத. எதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கோ. ஏன்னா நீயே உன்னை நம்புற நிலைமையில இல்ல. சரி, அந்த மீட்டிங்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒழுங்காதான் பண்ணினியா, இல்ல அங்கேயும் ஏதாவது மறந்துட்டியா? அனிதா சுயமரியாதையை இழந்த குரலில், தெரியல ராகுல், நான் சரியாதான் பண்ணினேன்னு நினைச்சேன், ஆனா இப்போ எனக்கே டவுட்டா இருக்கு. இந்த உரையாடலில் நடந்த 3 கன்னிங் விஷயங்கள். 1. நேரடி மறுப்பு அவுட்ரைட் டினையல். அனிதா சொன்ன விஷயத்தை நீ சொல்லவே இல்லை என்று அடித்து சொல்வதன் மூலம் அவள் நினைவாற்றலை அவளையே சந்தேகப்பட வைப்பது. 2. பழைய விஷயங்களை இழுப்பது யூசிங் பாஸ்ட். போன வாரமும் இப்படித்தான் பண்ணின என்று சம்பந்தமில்லாத பழைய விஷயங்களை கூறி அவளை ஒரு மறதி உள்ளவள் என முத்திரை குத்துவது. 3. போலி அக்கறை ஃபேக் கன்சர்ன். உன் மூளை சரியில்லை, நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க என்று அக்கறை காட்டுவது போல பேசி அவளது தன்னம்பிக்கையை முழுமையாக உடைப்பது. குற்ற உணர்வே ஒரு ஆயுதம் த கில்ட் ட்ரிப் ட்ராப். சூழல், அனிதா தனது பள்ளி தோழியின் திருமணத்திற்காக வெளியூர் செல்ல திட்டமிடுகிறாள். இதை ராகுலிடம் சொல்லும்போது நடக்கும் உரையாடல். அனிதா, ராகுல், வர்ற சாட்டர்டே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் திவ்யாவோட மேரேஜ். நான் ஊருக்கு போகணும், டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ராகுல் உடனே முகம் மாறி பெருமூச்சு விடுகிறான். ஓ, போறியா? சரி, போயிட்டு வா. நான் இங்கே தனியா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அனிதா, ஏன் ராகுல்? ஜஸ்ட் 2 நாள் தானே. சண்டே நைட் நான் வந்துடுவேன். ராகுல் சோகமாக தரையை பார்த்தபடி, உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு எனக்கு தெரியும் அனிதா. நேத்து தான் எனக்கு ஆஃபீஸ்ல செம ஸ்ட்ரெஸ். உன் கூட பேசிட்டு இருந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு உன் என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம். அனிதா, அப்படி இல்ல ராகுல், இது அவளோட லைஃப்ல முக்கியமான நாள். நான் போகலனா அவ வருத்தப்படுவா. ராகுல் குரலில் லேசான நடுக்கத்துடன், அவ வருத்தப்படுவான்னு கவலைப்படுற நீ, நான் இங்க தனியா ஸ்ட்ரெஸ்ல கஷ்டப்படுவேனேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சியா? போன மாசம் எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப கூட நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஞாபகம் இருக்கா? ஏன்னா உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஆனா எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நீ என்னை தவிக்க விட்டுட்டு போற. அனிதா, சாரி ராகுல், நான் வேணா போகாம இருந்துடவா? ஆனா நான் அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ராகுல் ஒரு விக்டிம் போல பேசி, வேண்டாம் அனிதா, நீ போ, நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன். ஒருவேளை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்புக்கு ஏதும் ஆனா கூட பரவாயில்ல.
நீ அங்க ஹாப்பியா இரு. ஆனா ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாரு. நான் உனக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கேன். ஆனா நீ ஒரு சின்ன விஷயத்தை கூட எனக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அனிதா கண்களில் கண்ணீருடன், ராகுல் ப்ளீஸ் அப்படி பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன். உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. ராகுல் உள்ளுக்குள் வெற்றி புன்னகையுடன், வெளியே அக்கறையாக, நிஜமாவா அனிதா? எனக்காக இதை பண்றியா? இதுதான் உண்மையான அன்பு. நீ போனாலாவது நான் இங்க அழுதுட்டே இருப்பேன்னு நினைச்சப்பவே என் மனசு உடைஞ்சு போச்சு. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த உரையாடலில் நடந்த 3 கில் ட்ரிப்பிங் தந்திரங்கள். 1. பழைய தியாகங்களை நினைவூட்டுவது. நான் உனக்காக போன மாசம் உடம்பு முடியாம இருந்தப்ப கூட எதையும் சொல்லல என்று கூறி ஈடாக இப்போதும் அனிதா தியாகம் செய்ய வேண்டுமென எதிர்பார்ப்பது. 2. பாதிக்கப்பட்டவர் போல நடிப்பது, பிளேயிங் த விக்டிம். தான் மட்டும் தனியாக கஷ்டப்படுவதாகவும் அதற்கு அனிதாவின் பயணமே காரணம் என்பது போலவும் பேசுவது. 3. சுயநலத்தை அன்பு என மாற்றுவது. அனிதாவின் கடமையை செய்ய விடாமல் தடுத்து அவள் போகாமல் இருப்பதே உண்மையான அன்பு என்று ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குவது. இந்த உரையாடல் உங்களுக்கு அந்த எமோஷனல் பிளாக்மெயில் வலையை தெளிவாக காட்டியிருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்ததா என்ன பண்ணலாம்? இந்த சீரீஸை அப்படியே ஒரு நோட்ஸாக சேமிக்க விரும்புகிறீர்களா? அல்லது அடுத்த டெக்னிக்கான ஃபியர் மாங்கரிங், பயமுறுத்தி பணிய வைப்பது பற்றி ராகுல் அனிதா கதையை தொடரலாமா? நிச்சயமாக ராகுல் மற்றும் அனிதாவின் கதையை தொடர்வோம். ஃபியர் மாங்கரிங் என்பது ஒருவரின் மனதில் ஒரு கற்பனையான பயத்தையோ அல்லது பாதுகாப்பற்ற உணர்வையோ விதைத்து அதன் மூலம் அவர்களை தன் பிடிக்குள் வைத்திருப்பது. இங்கே ராகுல் அனிதாவின் சுதந்திரத்தை பறிக்க வெளி உலகம் ஆபத்தானது என்ற பயத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்று பார்ப்போம். ஸ்கிரிப்ட் தலைப்பு: பயமே ஒரு விலங்கு, த ஃபியர் மாங்கரிங் ட்ராப். சூழல்: அனிதாவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்துள்ளது. அந்த ஆபீஸ் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது. இதை பற்றி ராகுலிடம் அவள் உற்சாகமாக பேசும்போது நடக்கும் உரையாடல். அனிதா: ராகுல், எனக்கு அந்த கம்பெனில ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேலரி கூட நான் கேட்டதை விட அதிகமா தர்றாங்க. ஆனா ஆபீஸ் சிட்டிக்கு அந்த பக்கம் இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு. ராகுல் உடனே முகம் சீரியஸ் ஆகி, என்னது, சிட்டிக்கு அந்த பக்கமா? அனிதா: உனக்கு அங்க இருக்கிற நிலைமை தெரியாது. போன வாரம் கூட அந்த ஏரியால என்ன நடந்துச்சுன்னு நியூஸ் பாத்தியா? அனிதா: இல்லையே, என்னாச்சு? ராகுல்: அங்க ஒரு பொண்ணை தனியா வரும்போது அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லா இப்போ கிரைம் ரேட் அதிகமாயிடுச்சு. நீ இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி நைட்ல வர்றதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அனிதா: இல்ல ராகுல், மற்றவங்க எல்லாம் கூட அங்க வேலைக்கு போறாங்க தானே, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன். ராகுல் அவள் தோளை பிடித்து பயமுறுத்தும் குரலில்: அனிதா, மற்றவங்க வேற, நீ வேற. உனக்கு உலகம் பத்தி தெரியாது, நீ ரொம்ப அப்பாவி. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யாரையும் நம்ப முடியாது. அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களே உன்னை தப்பான ரூட்ல கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை நீ வர்றதுக்கு லேட் ஆகும்போது உன் ஃபோன் ஆஃப் ஆகிட்டா நான் உன்னை எங்கன்னு தேடுவேன்? அனிதா கொஞ்சம் பயத்துடன்: ஆனா ராகுல், இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. என் கரியருக்கு இது ரொம்ப முக்கியம். ராகுல்: கரியர் முக்கியமா? இல்ல, உன் உயிர் முக்கியமா? அந்த வேலையில தர்ற காசை வச்சு நீ என்ன பண்ணுவ? நிம்மதியா இல்லாம பயந்து பயந்து வாழணுமா? நீ அங்க போனா கண்டிப்பா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்னு என் மனசு சொல்லுது. என் உள்ளுணர்வு எப்பவும் தப்பா போகாது. அனிதா: நீ இவ்வளவு சொல்றத கேட்டா எனக்கே இப்போ போக பயமா இருக்கு ராகுல். ராகுல் அவளை அணைத்து கொண்டு: அந்த பயம் இருக்கணும் அனிதா, அதுதான் உன்னை பாதுகாக்கும். உனக்கு நான் இருக்கேன்ல, நான் சொல்ற மாதிரி கேளு. இந்த வேலையை ரிஜெக்ட் பண்ண. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது சின்ன வேலை கிடைச்சா பார்க்கலாம். அங்க போனா நான் உன்னை என் கண்ணு முன்னாடியே வச்சுப்பேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பார்த்துப்பேன். அனிதா நம்பிக்கை இழந்து: சரி ராகுல், நீ சொல்றதும் சரிதான். சேஃப்டி தான் முக்கியம். நான் அந்த வேலையை விட்டுடுறேன். இந்த உரையாடலில் ஒளிந்திருக்கும் ஃபியர் மாங்கரிங் தந்திரங்கள்: 1. செய்திகளை மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன். எங்கோ நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அது அனிதாவுக்கும் நடக்கும் என பயமுறுத்துவது. 2. பாதுகாப்பற்ற உணர்வை உருவாக்குதல், கிரியேட்டிங் இன்செக்யூரிட்டி. நீ அப்பாவி, உனக்கு உலகம் தெரியாது என சொல்லி அவளது சுய முடிவெடுக்கும் திறனை குறைப்பது. 3. ஒரே தீர்வாக தன்னை முன்னிறுத்துவது. நான் சொல்றதை கேட்டாதான் நீ சேஃபா இருப்ப என்று கூறி அவளை தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க முயல்வது. ராகுல் இப்போது அனிதாவின் வேலையையும் தடுத்து விட்டான். அடுத்து அனிதா ஏதாவது தவறு கண்டுபிடித்து கேட்டால் ராகுல் பயன்படுத்த போகும் கடைசி ஆயுதம் பிளேயிங் த விக்டிம், பழி வாங்குதல் அல்லது பாவம் போல நடிப்பது. தவறு செய்பவரே தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவர், விக்டிம் போல காட்டி மற்றவங்களை குற்றவாளியாக்க முயற்சிப்பது, பிளேயிங் த விக்டிம். சூழல்: அனிதா ஒரு வழியாக ராகுல் தன்னை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறான் என்பதை உணர்ந்து கொள்கிறாள்.
ராகுல் அவளுக்கு தெரியாமல் அவள் போனை செக் செய்ததை கண்டுபிடித்து அதை பற்றி தைரியமாக தட்டி கேட்கிறாள். அனிதா கோபமாக, ராகுல், என் பெர்மிஷன் இல்லாம எதுக்கு என் போன் லாக் ஓபன் பண்ணி மெசேஜஸ் செக் பண்ணினீங்க? இது ரொம்ப ஓவர். எனக்குன்னு ஒரு பிரைவசி கிடையாதா? ராகுல் திடுக்கிடுகிறான். ஆனால் ஒரு நொடியில் தன் முகபாவனையை சோகமாக மாற்றிக்கொள்கிறான். ஓ, இப்போ நான் உன் போனை பார்த்ததுதான் உனக்கு தப்பா தெரியுதா அனிதா? நான் ஏன் பார்த்தேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சியா? அனிதா, நீங்க ஏன் பார்த்தாலும் அது தப்புதான் ராகுல். நீங்க என்னை நம்பலன்னு தான் அர்த்தம். ராகுல் கண்களில் கண்ணீர் வரவழைத்துக் கொண்டு குரலுடைய பேசுகிறான். நம்பலையா? உனக்காக என் உயிரையே வச்சிருக்கேன். உன்னை யாராவது ஏமாத்திடுவாங்களோ, உனக்கு ஏதும் ஆகிடுமோன்னு பயத்துல நான் தூக்கம் இல்லாம தவிக்கிறேன். அதுக்கு எனக்கு நீ கொடுக்கிற பரிசு இந்த கோபமா? அனிதா, ராகுல், டாபிக்கை மாத்தாதீங்க. நீங்க பண்ணது தப்பு. ராகுல் சோகத்தின் உச்சத்துக்கு போய், சரி அனிதா, நான் ஒரு கெட்டவன், போதுமா? எல்லாரும் என்னை இப்படித்தான் சொல்றாங்க. என் சின்ன வயசுல எங்க அம்மாவும் என்னை இப்படித்தான் திட்டுவாங்க. நான் யாருமே இல்லாத அனாதை மாதிரி ஃபீல் பண்றேன். உனக்காக நான் அந்த வேலையை வேண்டாம்னு சொன்னேன். உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ நீயும் என்ன ஒரு கிரிமினல் மாதிரி பாக்குற. அனிதா, ராகுல், நான் ஒன்னும் அப்படி சொல்லல. ராகுல் அழுதே விடுகிறான். இல்ல அனிதா, எனக்கு தெரியும். நான் உனக்கு ஒரு பாரமா இருக்கேன். நான் இந்த உலகத்துல இருக்கவே தகுதியற்றவன் போல. நீ உன் போனை எடுத்துக்கோ, நான் உன்னை விட்டு தூரமா போயிடுறேன். அப்புறம் நான் எங்க இருக்கேன், என்ன ஆனேன்னு யாருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் அப்பவாவது நீ நிம்மதியா இரு. அனிதா குற்ற உணர்ச்சியில் துடித்து போய், ஐயோ ராகுல், சாரி, நான் தெரியாம பேசிட்டேன். நீங்க எனக்காக தானே பண்ணீங்க. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க போனா நான் என்ன பண்ணுவேன்? ராகுல் மெதுவா அழுகையை நிறுத்தி அனிதாவை அணைத்து கொண்டு, நிஜமாவா சொல்ற? நான் செத்தா கூட உனக்கு கவலை இருக்காதுன்னு நினைச்சேன். இனிமே இப்படி என்னை காயப்படுத்தாத அனிதா. எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. இந்த உறவு இப்போது ஒரு அபாயகரமான எல்லையை, எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிசிட்டி, எட்டிவிட்டது. ஏன் என்பதை இங்கே பார்க்கலாம். 1. சுயமரியாதை அழிப்பு, இரோஷன் ஆஃப் செல்ஃப் வர்த். அனிதா ஒரு சுதந்திரமான பெண்ணாக தொடங்கி இப்போது ராகுல் இல்லாமல் தன்னால் எதுவும் முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். 2. கண்ட்ரோலிங் பிஹேவியர், டோட்டல் கண்ட்ரோல். லவ் பாம்பிங் மூலம் உள்ளே நுழைந்து பயமுறுத்தி வேலையை விட வைத்து இப்போது அவள் பிரைவசியையும் பறித்துவிட்டார். 3. எமோஷனல் பிளாக்மெயில். அனிதா நியாயமான கேள்வி கேட்டால் கூட ராகுல் தற்கொலை மிரட்டல் விடுப்பது அல்லது தன்னை ஒரு பாவம் என சித்தரிப்பது உச்சக்கட்ட நச்சுத்தன்மை. 4. யதார்த்தத்தை மறைத்தல். அனிதாவுக்கு ராகுல் செய்வது தப்பு என தெரிந்தும் அவனது விக்டிம் நடிப்பால் அந்த உண்மையை அவளால் நம்ப முடியாமல் போகிறது. சுருக்கமாக சொன்னால் இது ஒரு காதலே அல்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் இம்ப்ரிசன்மெண்ட், மனரீதியான சிறை. ராகுல் ஒரு மாஸ்டர் மேனிப்புலேட்டர். சிறகடிக்கும் பெண்மை, த ஃபைனல் பிரேக் அவுட். சூழல்: ராகுல் அனிதாவின் போன் லொகேஷனை ட்ராக் செய்து அவளை பயமுறுத்தி வீட்டிலேயே முடக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அனிதா ரகசியமாக தன் தோழியிடம் உதவி கேட்டு ஆதாரங்களை சேகரித்துவிட்டு இப்போது ராகுலை எதிர்கொள்கிறாள். ராகுல் வீட்டுக்குள் நுழைந்ததும் அதிகாரம் கலந்த குரலில், அனிதா, நான் வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் உன் லொகேஷன் ஏன் ஆஃப்ல இருந்தது? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? அனிதா மிகவும் நிதானமாக அவன் கண்களை நேராக பார்த்து, ஏன்னா நான் எங்கே போறேன், என்ன பண்றேன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இனிமே எனக்கு இல்லை ராகுல். ராகுல் அதிர்ச்சி அடைந்தாலும் உடனே தன் விக்டிம் நடிப்பை ஆரம்பிக்கிறான். அனிதா, என்ன இப்படி பேசுற? நான் உன் பாதுகாப்புக்காகத்தானே கேட்டேன். உனக்கு என் அன்பு புரியலையா? நான் உனக்காக என் வேலையை கூட. அனிதா அவன் பேச்சை தடுத்து, வேலையை விட்டேன், உனக்காகத்தான் பண்றேன், மைனஸ் இந்த பழைய டயலாக் எல்லாம் போதும் ராகுல். நீ எனக்காக வேலையை விடல, என் மேல அதிகாரம் செலுத்துறதுக்காக வேலையை விட்ட. நான் லேட்டா வந்தா கிரிமினல் ஏரியான்னு சொல்லி என் பயத்தை வளர்த்த. ஆனா இப்போதான் எனக்கு புரியுது, இந்த உலகத்தை விட நீதான் எனக்கு பெரிய ஆபத்துன்னு. ராகுல் கோபத்தில் கத்தத் தொடங்குகிறான். அனிதா, அறிவு இருக்கா உனக்கு? நான் இல்லைனா நீ என்ன ஆவன்னு யோசிச்சியா? ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு ஞாபகம் இருக்காது, நீ ஒரு மென்டல். அனிதா சத்தமாக சிரிக்கிறாள். இதோ மறுபடியும் கேஸ் லைட்டிங். நான் மென்டல் இல்லை ராகுல். நீ சொன்ன ஒவ்வொரு பொய்க்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் மீட்டிங்ல இருப்பேன்னு சொன்ன மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட், நீ என்ன மிரட்டின ஆடியோ ரெக்கார்டிங்னு எல்லாம் என் லாயர் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் போயிருக்கு. ராகுல் தடுமாறுகிறான். போலீஸா? அனிதா, நாம பேசிக்கலாம். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன். எனக்காக ஒரு சான்ஸ். அனிதா தனது பேக்கை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடக்கிறாள். எனக்காக? எனக்காக? இதுதான் உன் பிரச்சனை ராகுல். உன் கதையில நான் வெறும் பொம்மை கிடையாது. இது என்னோட வாழ்க்கை. இதோ இந்த சாவி. உன் வீட்டுக்கும் உன் நச்சுத்தன்மைக்கும் இதோட எண்டு கார்டு போட்டாச்சு. இனிமே என் போன் லொகேஷனை நீ தேட முடியாது, ஏன்னா உன் லைஃப்ல நான் கிடையாது.
ராகுல், அனிதா, நீ போனா நான் செத்துடுவேன். நான் இப்போவே ஏதாவது பண்ணிப்பேன். அனிதா திரும்பி பார்க்காமல், இது உன்னோட அடுத்த கில்ட் ட்ரிப்பிங் தந்திரம்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ ராகுல், உன் உயிருக்கு நீதான் பொறுப்பு, நான் இல்ல. குட் பை. அனிதா பயன்படுத்திய எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி பாதுகாப்பு வழிமுறைகள். 1. ஆதாரங்கள், எவிடன்ஸ். கேஸ்லைட்டிங் செய்பவர்களை எதிர்கொள்ள ஆடியோ, மெசேஜ் போன்ற ஆதாரங்கள் அவசியம். அனிதா அதை செய்தாள். 2. ரகசிய திட்டம், சீக்ரெட் பிளானிங். மேனிபுலேட்டரிடமிருந்து விலகப் போவதை முன்கூட்டியே சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டுத்தான் சொல்ல வேண்டும். 3. வெளிவட்டார உதவி, எக்ஸ்டர்னல் சப்போர்ட். லாயர் அல்லது போலீஸ் அல்லது நம்பிக்கையான நண்பர்களின் துணையை நாடுவது பாதுகாப்பானது. 4. உறுதியான முடிவு, நோ ஜேட். ஜேட் என்றால் ஜஸ்டிஃபை, ஆர்கியூ, டிஃபெண்ட், எக்ஸ்பிளைன். கன்க்ளூஷன், உங்களை எப்படி காப்பாத்திக்கிறது? 1. உள்ளுணர்வை நம்புங்க, கட் ஃபீலிங். ஒருத்தர்கிட்ட பேசும்போது மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்தா அதை இக்னோர் பண்ணாதீங்க. 2. பவுண்டரி செட் பண்ணுங்க. இல்ல, இது எனக்கு பிடிக்கல, என்னால முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல கத்துக்கோங்க. 3. ஃபேக்ட் செக். யாராவது உங்களை குழப்ப ட்ரை பண்ணா பழைய மெசேஜ் அல்லது ஆதாரங்களை செக் பண்ணுங்க. 4. தூரம் போங்க, வாக்கவே. சில பேரு திருந்த மாட்டாங்க. அவங்க கூட மல்லு கட்டாம அமைதியா விலகி வர்றதுதான் புத்திசாலித்தனம். அனிதா அவனிடம் வாதம் செய்யவில்லை, அவளுக்கு தெரிந்த உண்மையை மட்டும் சொல்லிவிட்டு வெளியேறினாள். ராகுல் அனிதா கதையின் மூலம் டார்க் சைக்காலஜியின் ஆபத்தான பக்கங்களையும் அதிலிருந்து மீளும் வழியையும் பார்த்தோம்.